நியூயார்க் நகரத்தின் முதல் இஸ்லாமிய மேயராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜோரான் மம்தானி பதவியேற்றார். ஜோரானின் முன்னோர்கள் பயன்படுத்திய சுமார் 200 ஆண்டுகள் பழமையான குரான் மீது கை வைத்து மம்தானி பதவியேற்றுக் கொண்டார். அமெரிக்காவில் அண்மையில் நடந்த நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜோரான் மம்தானி. தேர்தலின் போது அதிபர் டொனால்ட் ட்ரம்பையும் அவரது கொள்கைகளையும் மம்தானி விமர்சித்து இருந்தார். பதிலுக்கு மம்தானியை அதிபர் ட்ரம்பும் கடுமையாக விமர்சித்து வந்தார். மம்தானி வெற்றி பெற்றால் நியூயார்க்கிற்கான அரசு நிதி நிறுத்தப்படும் என்றும் அங்கு தேசிய காவல்படை துருப்புகளை பணியமர்த்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் பெண்களுக்கு நகர பேருந்துகளில் இலவச பயணம், உணவுப் பொருட்களை விநியோகிக்க நியாய விலைக் கடைகள், வீட்டு வாடகையை குறைக்க நடவடிக்கை போன்ற வாக்குறுதிகள் ஜோரானுக்கு வெற்றியை தேடித் தந்தது. பின்னர் வாஷிங்டன் டிசியில் ட்ரம்பை சந்தித்த மம்தானி நியூயார்க்கின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியிருந்தார். இந்நிலையில் நியூயார்க் மேயராக மம்தானி பதவியேற்றுக் கொண்டார். மன்ஹாட்டனின் பாரம்பரிய அடையாளங்களில் ஒன்றான சிட்டி ஹால் சுரங்க ரயில் நிலையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அட்டர்னி ஜெனரல் லெட்டிடியா ஜேம்ஸ் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஜோரானின் மனைவி ரமா துவாஜி ஏந்தியிருந்த 200 ஆண்டுகள் பழமையான குரான் மீது கை வைத்து மம்தானி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். பொது இடத்தில் எளிய முறையில் மம்தானி பதவியேற்றுக் கொண்டாலும் நியூயார்க் நகர அரசு மண்டபத்தில் 2வது பதவியேற்பு விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 34 வயதே ஆன ஜோரான் மம்தானி இந்திய திரைப்பட இயக்குனர் மீரா நாயர் மற்றும் மஹ்மூத் மம்தானி தம்பதியரின் மகன் ஆவார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.